தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். புத்தகங்களை, புராணம், வேதங்களை படித்துவிட்டு வருவது கருணை அல்ல, அது மெய்யுணர்வில் இருந்து வருவது. விதையில் முளைக்கும் அரும்பு உள்ளது போல் மெய் உடம்பில் இருக்க வேண்டிய அன்பு, கருணை, காருண்யம், தயவு மற்றும் பல நல்ல ஒழுக்கங்கள் மெய்யுணர்வில் இருந்துதான் வருமே என்று உடலில் இருந்து வராது. மெய்யுணர்வில் இல்லாததால் தான் இங்கு யாரும் எதையும் கேட்பதில்லை. உடல் எதையும் கேட்காது, அது ஏற்கனவே இறந்தது. அதனால தான் அதற்கு பிண்டம் என்று பெயர். ஆடு மாடுகள் உணவு உண்டவுடன் சிறிது நேரம் அமர்ந்து அசை போட்டு கொண்டிருக்கும். அது ஏன் தெரியுமா? நமது மூளை உண்ட உணவை செரிக்க வைக்க ஒவ்வொரு உறுப்புக்கும் கட்டளையிட்டு கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் டிவி பார்ப்பது, செல்போன் பயன்படுத்துவது, வேறு வேலைகள் செய்தால் மூளை அந்த வேலையை செய்ய வேண்டியது வரும். பிறகு செரிமானத்துக்கான வேலையை மூளை சரிவர செய்யாது. இதுதான் உடல் உறுப்புகள் கெடுவதற்கும் காரணம். உணவு உண்டவுடன் ஒரு 15 நிமிடம் அமைதியாக படுத்திருந்தால் உடல் நலம் பெறும். ஸ்தூல சரீரத்தில் தான் இருக்கும்போது சூட்சுமம் கண்ணுக்கு தெரியாது. பிரம்மத்தை நாம் அறிய முடியாது. ஸ்தூல சரீரத்தில் இருக்கும்போது, நம்ம இந்த உடலில் இருக்கும்போது பிரம்மத்தை நாம் அறிய முடியாது. அதனால தான் விக்கிரக வழிபாடு. நீங்கள் பிரம்மத்தை அறிய முடியாதனால தான் இந்த தேகத்தில் இருக்கும்போது விக்கிர வழிபாடு. ராமநாமங்கள் கூறுகிறோம். பிரம்மத்துக்கு பெயர் இல்லாததால் அதற்கு சிவன், கிருஷ்ணன், ராமன் என்று, இயேசு என்று கூறி அதற்கு பிரம்மத்தின்படி ஸ்தூலமாக வழிபடுகிறோம். பிரம்மத்தை ஸ்தூலமாக வழிபடுகிறோம். ஏன்னா பிரம்மம் கண்ணுக்கு தெரியாது. உடல் இருக்கும்போது பிரம்மம் கண்ணுக்கு தெரியாது. பிரம்மத்தை பார்க்கும்போது உடல் உங்களுக்கு தெரியாது. ரெண்டுமே அதான் சிக்கல். ஒரே உடல்தான், ஆனால் அதற்கு தலை, கைகால் என்று பெயர் வைப்பது போல அதையே சூட்சும சரீரத்தில் யோக வழியில் சென்றால் நம் தேகத்தை விட்டு ஒளி தேகத்தை சென்று விடுவோம். அப்பொழுது விக்கிரக ரூபங்கள், நாம ரூபங்கள் அங்கு கிடையாது. ஒளி மட்டும் தோன்றும். அதுதான் பிரம்மம். நாம் சூட்சும தேகத்தில் இருக்கும்போது பிரம்மத்தை தான் வழிபட வேண்டும். விக்கிரக நாம வழிபாடு அங்கு கிடையாது. அது நீங்கள் உடலில் இருக்கும்போது புற வழிபாடாகும். சூட்சுமத்தில் இருக்கும்போது அக வழிபாடாக இது செய்ய வேண்டும். எது உயர்வு தாழ்வு என்ற நிலை இங்கு இல்லை. அக வழிபாடு உடனடி பலன் தரும். புற வழிபாடு பல ஜென்மங்கள் கழிந்து பலன் தரும். சூட்சும வழிபாடு தான் பெற்ற தாயை வணங்குதல் போல் ஒரே தாய்தான் பிரம்மம். புற வழிபாடு மற்றும் தாய்மார்கள் தாயாக வழிபடுதல் போல மற்ற தாய்மார்களை தாயாக வழிபடுதல் எப்படியோ அதுதான் புற வழிபாடு. பல தாய்மார்கள், விக்கிரங்கள், நாமரூபங்கள். புரியுறதா? திருக்குறள் கூறுறா பாருங்க. நுண்ணிய நூல்பல கற்பின் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். ரகசியமான நூல்கள் பல படித்தாலும் உண்மை அறிவே, மெய் ஒளியே பெரிது. அறிவு என்றால் ஒளி தான். தன் உண்மை அறிவே என்று சொல்கிறார் பாருங்கள். தன் உண்மை அப்படின்னா என்னது? நமது ஒளி உடல் என்று பொருள். நமது ஒளி உடல் பெறுவதே பெரிது என்று கூறுகிறார். என்னை விரும்பி ஏற்பதோ விரும்பாமல் ஏற்பதோ முக்கியமல்ல, என்னை ஏற்பது என்பது மட்டுமே முக்கியம். அதுபோதும் ஒருவனை நான் ஆட்கொள்ள கீதையில் கிருஷ்ணன் கூறுகிறார். உதாரணம், நீ விரும்பி குளித்தாலும் விரும்பாமல் குளித்தாலும் உன் அழுக்கை களைவது போல் பிரம்மத்தை பற்றும்போது அனைத்து பற்றுகளும் போய்விடும். நெருதல் உழல் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தது இவ்வுலகு. குறள் சொல்ல பாருங்க. நெருதல் உழல் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தது இவ்வுலகு. இந்த உலகம் எதற்கு பெயர் பெற்றது, பெருமை பெற்றதுன்னா என்ன சொல்கிறாரு வள்ளுவர் கூறுவதை பாருங்கள். நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்று பெருமை பெற்றது இந்த உலகம் என்று கூறுகிறார். அதையே யாம் கூறுவது. இன்று உள்ள செல்கள் நாளை இறந்துவிடும். தினமும் சாகும் இந்த செல்களை வைத்து கொண்டு இந்த உலகில் நீ நிலையாக இருக்க முடியாது. அடல் வேண்டும். ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும். வேண்டிய எல்லாம் ஒருங்கு. குறள் 343 சொல்கிறார். அடல் வேண்டும், ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும். அடல் வேண்டும் அப்படின்னா என்னது? அடக்கம் வேண்டும். 5 புலத்தை அடங்குதல். 5 புலன்களை அடக்கி ஆள வேண்டும். அது சென்ற வழியில் நீ செல்லக்கூடாது. கண், மூக்கு, செவி, வாய், மெய் விடல் வேண்டும். அப்படி விட்டால் வேண்டியதெல்லாம் வந்துவிடும். இப்பொழுது தெரிகிறதா? நமசிவாயத்தை அடக்க வேண்டும் என்று. பஞ்சபூதத்தை, பூதம் என்றால் பெரியது, அடங்காதது என்று பொருள். சிறிய குழந்தைக்கு நம்ம பூதம் என்று சொல்லி பயமுறுத்துவோம்ல, அதுபோல் செருப்பு காலுக்கு பாதுகாப்பு, உடலுக்கு பாதுகாப்பு, துப்பாக்கி உயிருக்கு பாதுகாப்பு.
துப்பாக்கி இருக்கிறது என்று எல்லோரையும் சுட்டு கொண்டிருக்க முடியாது. அது ஒரு பாதுகாப்பு தான். அதுபோல் பணமும் ஒரு பாதுகாப்பு தான். அதை வைத்துக்கொண்டு உயிரை வாங்க முடியாது. காஞ்சி மகானை காண வடநாட்டு சேட்டு ஒருவர் வந்தார். அவருக்கு உணவு வாய் வழியே செல்லாமல் டியூப் வழியே வயிற்றில் செலுத்தி உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தார். பெரிய செல்வந்தர். காஞ்சி மகான் காண வந்தார், காத்திருந்தார். காஞ்சி மகான் அவரை காண மறுத்தார். பிறகு சிஷியர்கள் அந்த சேட்டை கருணையோடு காண வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர். காஞ்சி மகான் அவரை கண்டு 18 புராணங்களையும் தமிழில் அச்சிட்டு அதை எல்லோருக்கும் காசு வாங்காமல் இலவசமாக அளிக்க வேண்டும் என்று கூறினார். அன்பரும் 17 புராணங்களை அச்சிட்டு விட்டு 18வது கந்த புராணத்தை அச்சிடும் பொழுது அவர் வியாதி பூர்ணமாக குணமாகிவிட்டது. வாய் வழியே உண்ண ஆரம்பித்து விட்டார். புத்தகங்களை இலவசமாக அளிப்பதால் கூட உங்கள் வியாதிகள் அகலும் என்பதற்காக இதை கூறுகிறோம். வள்ளலார் சித்தர்களையே அசுத்த மாயாக்கள் என்று கூறுகிறார். ஏன் சூட்சும தேகத்தை கூட அந்த மாயா அது நிலையில்லை என்று கூறி சுத்தமாயாவான பிரம்மத்தையே நாட வேண்டும் என்று கூறுகிறார். உதாரணம், தேவேந்திரன், விண்ணுலக தேவர்கள், சூட்சும தேகம் கொண்டவர்கள், அவர்களுக்கு கூட ஆயுள் காரணம் நிர்ணயம் இருக்கிறதில்ல. பிரம்மனுக்கு கூட ஆயுள் காலம் நிர்ணயம் உள்ளது. அதனால தான் வள்ளலார் பிரம்மநிலையை எய்த வேண்டும் என்று கூறுகிறார். அசுத்த மாயாவின் இந்த தேகத்தை விட்டு சுத்த மாயாவான ஒளி தேகத்தை அடைந்து பின் பிரம்மநிலையை எய்துங்கள். வணக்கம்.